ஸ்டியரிங் வீல் டைட் ஆயிடுச்சு, ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இடிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்னிங் மெசேஜ் வந்து கண்டினியூயா வந்துட்டு இருக்குதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். நான் எடுத்திருக்க மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி A6. இதுல ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது என்ன டிடிசி கோடு வருதுன்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டியரிங் கண்ட்ரோல் மாடல் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வர மாட்டேங்குது, கிளியர் பண்ணா கிளியர் ஆக மாட்டேங்குது, திருப்பி கண்டினியூயா வந்துட்டு இருக்கு. இப்ப ஜாக்கி மோடு போட்டுட்டு வண்டியை லிஃப்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல இந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல் மாடலுக்கு பவர் சப்ளை பேட்டரியில இருந்து வரும் இந்த மெயின் லைன், இந்த ஒயர் வந்து ஃபுல்லா கட் ஆகி ரப் ஆயிடுச்சு. சோ இதனால வந்து பவர் ஸ்டியரிங் கண்ட்ரோல் மாடல் வந்து ஒர்க் ஆகாது. இந்த மெயின் கேபிளும் பின்ன டேமேஜ் ஆல கனெக்டர் மட்டும் தான் ஃபுல்லா உடைஞ்சிடுச்சு. உடைஞ்ச கனெக்டரை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி இன்சுலேட் பண்ணி லாக் பண்ணி மாட்டியாச்சு. இப்ப ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ட்ரபிள் கோடுமே வரல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது பவர் ஸ்டியரிங் வார்னிங் லைட் எதுவுமே வரல. ஸ்டியரிங் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி